கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 30வது வசனம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதனால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். பிரியமானவர்களே, தேவன் ஒரு அற்புதமான கலைஞர். அவர் ஒரு அதிசயமான குயவன். ஒன்றும் இல்லாமல் இருந்தும் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்மிடம் ஒரு புதிய காரியத்தை நிச்சயம் செய்ய முடியும். நான் அடிக்கடி ஒரு சிறு உதாரணம் சொல்வேன். ஒருவன் தேங்காயை 2ஆக உடைத்து அதில் இருந்த பருப்பை எடுத்துவிட்டு அந்த தேங்காய் மூடியை வேண்டாம் என்று வெளியே வீசினான். அதனை இன்னொருவன் எடுத்து தன்னுடைய கலை திறமையினால் அதனை அழகாக ஒரு பொருளாக்கினான். அது பல 100 ரூபாய்கள் மதிப்புள்ள விசேஷ பொருளாக மாறிவிட்டது. ஏனென்றால் அவன் கலைஞன். அவனால் அற்பமான ஒரு பொருளை அரும்பொருளாக மாற்ற முடியும். அதுபோலவே தேவனுடைய கைகளில் நம்முடைய பயனற்ற வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடுமானால் சர்வலோகத்தையும் படைத்த தேவன் அவற்றிற்கு அழகான ஒரு உருவமும் அர்த்தமும் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அர்ப்பணிப்பு என்றால் அதிகம் ஜெபித்தல், அதிகம் உபவாசித்தல், அதிகம் வேதம் வாசித்தல் என்றே அநேகர் நினைக்கின்றனர். தேவன் நம்மிடம் தம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்காகவே அவர் நம்மை படைத்தார். அவரை நாம் அறிய வேண்டும். அவருடைய உறவை நாம் உணர வேண்டும். அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இதுவே தேவ நோக்கங்கள். இவை நிறைவேறும் விதமாக விழிப்புணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு முன் வருவதுதான் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு என்று சொல்ல முடியும். தாவீதின் வாழ்க்கை சவுலினால் உடைக்கப்பட்டது. அவன் எல்லா நிலைகளிலும் உடைக்கப்பட்டான். சிக்லாக் என்ற இடத்திற்கு வந்தபோது அவன் இதற்கு அப்பால் இனியும் செய்வதற்கு எதுவும் இல்லை என்ற நிர்பந்தமான சூழ்நிலையை கண்டான். இதை நாம் 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம். ஆனால் இந்த உடைதல்களுக்கு பின்னால் தேவன் அவனை உயர்ந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலும் மகிமையான ஒரு திட்டத்தின் அடிப்படையிலும் உருவாக்கி கொண்டிருந்தார். சவுலினால் உடைக்கப்பட்ட தாவீதின் திட்டங்கள் தானே அன்றி தாவீதின் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டம் அல்ல. மேன்மையான ஒன்று உருவாக்கும் பெற்று நிமிர்ந்து நிற்பதற்காக தாழ்வான ஒன்று உடைக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று பல பிரசங்கங்களிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு அர்ப்பணிப்பு, அதுவும் தேவனுக்காக, தேவ நோக்கத்துக்காக, தேவ சித்தத்துக்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த அர்ப்பணிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் உடைக்கப்பட வேண்டியது அவசியம். பல நெருக்கங்கள் வரும். தாவீதினுடைய வாழ்க்கையில சவுலால அவன் நெருக்கப்பட்டான், உடைக்கப்பட்டான். அவன் அலைந்து திரிய வேண்டிய காலங்கள் இருந்தது. சில காலங்கள் அப்படி இருக்கும். ஆனால் ஏன் அப்படின்னு கேட்க முடியாது. அது தேவன் அவனுக்கு அனுமதித்தது. ஏன்னா தேவ திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறோமோ
அவருடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில நடந்தது உண்டு. தேவன் என்னை அழைத்த பின்பு நான் பரதேசியாக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. பல பேரால அவமானப்பட்டது உண்டு. அசிங்கப்பட்டது உண்டு. நான் நிந்திக்கப்பட்டதும் உண்டு. சில பேரால காரி துப்பப்பட்டதும் உண்டு. சில பேர் நேர்முகமா பேசுவார்கள். சில பேர்கள் மறைமுகமா பேசுவார்கள். இப்படிலாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது உண்டு. உடைத்தது உண்டு. நான் நொறுக்கப்பட்டு பல வேளைகள்ல கண்ணீர் விட்டு மல்க அழுதது உண்டு. என் அழுகையின் சத்தத்தை கேட்பதற்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. தனிமையிலே பல நாட்கள், வருஷங்கள் அழுது தேவனுக்கு முன்பாக தீர்த்த நாட்கள் உண்டு. சூழ்நிலைகள் மாறும்போது மனுஷனுடைய நிலைமைகளும் மாற வேண்டிய கட்டங்கள் வரும். இது என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. மிகவும் நெருக்கப்பட்ட காலங்கள். பசி, பட்டினி, ஆடை இல்லாமை, கையில எந்த பணமும் இல்லாம, சில பேருடைய ஆதரவால, சில பேருடைய அரவணைப்பால, சில பேர் தங்க இடம் கொடுப்பாங்க. சில பேர் ஆகாரம் கொடுப்பாங்க. சில பேரு எங்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு சில வருஷங்கள் கடந்து போக வேண்டியது மிகவும் அவசியமா இருந்தது. ஆனா அன்றைக்கு அது எனக்கு மனதுக்கு வேதனையாகவும், துக்கமாகவும் காணப்பட்டது. சொந்த குடும்பத்தாலேயும் உடைக்கப்பட்டது உண்டு. உடைக்கப்படுகிறது நல்லது என்பது அந்த உடனே தெரியாது. அதனுடைய பின்பகுதி என்ன அப்படின்னா, தேவன் அதை அனுமதிக்கிறார். தேவ சித்தமில்லாதபடி சில நேரங்கள்ல போய் வேதனைப்பட்டது உண்டு. தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து வேதனைப்பட்டது உண்டு. பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்லது ஊழியக்காரருக்கு ஏன் இது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னா, பின்னாடி அவனை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை செய்வதற்காக அவன் உருவாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நானும் உருவாக்கப்பட்டேன். உடைச்சு உருவாக்கி பந்த பாசங்கள் அப்படின்னா என்ன? குடும்பம்னா என்ன? மனைவின்னா என்ன? பிள்ளைகள்னா என்ன? மற்ற உறவுகள்னா என்ன? நண்பர்கள்னா என்ன? சபையினுடைய ஊழியர்களுடைய ஐக்கியத்தில கிடைத்த வேதனைகள் என்ன? எல்லாவற்றையும் தேவன் சில காலகட்டங்கள்ல அனுமதிக்கிறார். அதற்காக நாம் அவர்களெல்லாம் குற்றம் சொல்ல முடியாது. யார் யார் மூலமா நாம் நிந்திக்கப்படுறோமோ, அவமானப்படுறோமோ, உடைக்கப்படுறோமோ, அசிங்கப்படுறோமோ, அதனால அவர்கள் மேல் நாம் குற்றம் சொல்வதற்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில அப்படித்தான் தோணும். ஆனா தேவன் பின்னாடி ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பது அன்றைக்கு தெரியாது. ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்கள் அந்த அர்ப்பணிப்போடு இருக்கும்போது, பின்வரும் நாட்கள்ல கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். பாருங்களா, ஒரு தேங்காய் முறிய எடுத்து, உடைத்து, அதனுடைய பருப்பெல்லாம் எடுத்துட்டு, அத தூக்கி வீசிர்றாங்க. அப்படிதான் சில நேரங்கள்ல நம்மள நல்லா பயன்படுத்துவாங்க. நம்மிடருந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவங்க பயன்படுத்துவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது, தேங்காய் முறிய போல தூக்கி வீசிருவாங்க. தூக்கி வீசப்பட்ட அந்த தேங்காய் ஓடு தான் பின்வரும் நாட்கள்ல ஒரு பெரிய தெய்வ திட்டத்துக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் பயன்படுத்துவார். ஆமா. தூக்கி நம்ம வீசப்பட்டா தான் எல்லாராலயும் தூக்கி வீசப்படணும், தூக்கி எறியப்படணும், எல்லாராலயும் அவமானப்படணும், அசிங்கப்படணும். அப்படிதான் வரும்போது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். இது என்னுடைய வாழ்க்கையினுடைய நிஜம். அன்பார்ந்தவர்களே, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அங்கேயும் கவனிக்கணும். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏன்னா வேற யார்ட்ட போய் சொல்ல முடியாது.
யார்ட்டயும் பகிர்ந்துட முடியாது. எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும். அப்ப என்ன செய்ய? கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அப்படின்னு சொல்லி, அத பக்குவமாக எடுத்துக்கொண்டு, அதில கடந்து போற பாதை தான். ஆனால் பின்வரும் நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்வார்ன்னு தெரியாது. என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. எங்க கொண்டு போய் வைக்க போறாருன்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய பார்வையில அது சரியாக இருக்கும். நமக்கு தெரியாது. அப்படிதான் இந்த சங்கரங்குடிப்புக்கு கர்த்தர் கடந்து வர கிருபை செய்தார். ஒரு ஊழியத்தை இந்த இடத்துல செய்யவும், சபையை கட்டவும், இன்று வரை ஆத்மாக்கள் நடத்தவும் தேவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான சம்பவம். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்குள்ளாக உங்க குடும்பத்த அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? அர்ப்பணித்தால் நிச்சயமாய் சில காலங்கள் நமக்கு உடைக்கப்பட வேண்டிய காலங்கள், நெருக்கப்பட வேண்டிய காலங்கள் இருக்கும். அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பின்வரும் நாட்கள்ல கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மகிழ்ச்சியும், சந்தோஷமும் உங்கள் தலையின் மேல் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருக்குள்ளாக திடப்படுங்கள். கர்த்தருக்குள்ளாக பலப்படுங்கள். கர்த்தருக்குள்ளாக ஜீவியுங்கள். கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து நம்மை நடத்துகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் மாற்றுகிறவர். நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அது அற்புதமா இருக்கும். அது மகிமையா இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, உடைக்கப்படும்போது அடுத்த பகுதியில் உருவாக்கப்படுவது என்பது நிச்சயம். நினைத்தது நிகழாததை எண்ணி வருந்தாதே. தேவன் நினைத்தது நிறைவேறப் போகிறது எண்ணி மகிழ்ச்சியாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்தன் சொல்லுகிறார். அதனால இவ்விதமான நல்ல வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஊன்றுதலாக, எழுப்புதலாக காணப்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.